ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் ரசம். அது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பூண்டை தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 வரமிளகா, அதுக்கப்புறம் ரசத்துக்கு கொஞ்சம் மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சுற்று பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன் மிக்சியில். அது தனியாக வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு அப்புறம் தக்காளி 2 தக்காளி நல்லா கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி மிளகா வத்தை ஒரு 2 வத்தை போட்டுட்டு அப்புறம் ஒரு 4 பல் பூண்டை நல்லா தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகு, ஜீரகம், இது கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு ஒரு 2 பல் போட்டு அதையும் இதோடு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி அதை சிதைச்சி வச்சு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி நான் பழுத்த தக்காளி எடுத்து நல்லா கையிலே மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னா தேவையில்லை, சும்மா லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 கிலோ மட்டனில் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு மட்டனை தண்ணியை எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ரசப்பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அந்த கறி தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம வேறு எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கறி தண்ணியை மட்டும் எடுத்து இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மல்லித்தலையெல்லாம் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடுங்க. செம்ம நல்ல மணமாக உங்களுக்கு ரசம் சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். நார்மல் ரசத்தை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. அந்த கறியை நம்ம சுக்கா மாதிரி கூட பண்ணிக்கலாம். சுக்கா மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இல்லை மிளகு போட்டு எதுவும் பரட்டிட்டு ஒயிட் ரைஸோடு இந்த ரசத்தை வச்சு அந்த கறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணியை ஃபுல்லாக இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மல்லித்தலையெல்லாம் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த கறி தண்ணியில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுட்டு மல்லித்தலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுமே அமர்த்தினிங்கன்னா நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு ரசம் ரெடி. தேங்க்யூ.